Under section 167 subsection 6, இந்த 167 பொறுத்தவரை ஒரு அரெஸ்ட் பற்றி சொல்றாங்க. ஏனென்று சொன்னால் அதில் எந்தெந்த விஷயங்கள் எவ்வாறு கையில் எடுக்கப்பட வேண்டும். 165 வெரி இம்பார்ட்டன்ட். அதை போலவே 167 இம்பார்ட்டன்ட். அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 6 ஒரு குற்றம் ஒன்று, ஒரு குற்றத்தை குறித்து மேற்கொண்டு புலனாய்வு செய்வதாய் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் பட்சத்தில் சப்செக்ஷன் 5 நான் ஏற்கனவே சொல்ல இருக்கிறேன். அண்டர் செக்ஷன் 87 நாம் படிக்கின்ற பொழுது 259 சிஆர்பிசியும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். ஒரு வாரண்டிற்கு பதிலாக, ஒரு சம்மனுக்கு பதிலாக ஒரு வாரண்ட் அனுப்பலாம். அதை போல ஒரு சம்மன் கேஸுக்கு பதிலாக ஒரு வாரண்ட் கேஸா அதை கன்வெர்ட் பண்ணலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம் அண்டர் செக்ஷன் 167 பொறுத்தவரை ப்ரொசீஜர் when investigation cannot be completed in 24 hours, 24 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு விசாரணையை, ஒரு வழக்கினுடைய புலன் விசாரணை முடிக்க முடியாத பொழுது என்னென்ன நடைமுறைகளை நாம் பின்பற்றலாம். இதுல சப்செக்ஷன் 6 சொல்றாங்க. சப்செக்ஷன் 5 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு அமர்வு நீதிபதிக்கு அவரிடம் செய்து கொள்ளப்பட்ட ஒரு விண்ணப்பத்தின் பேரில் கோர்ட் ஆஃப் செஷன்ல நம்ம ஒரு பெட்டிஷன் போடுறோம்னு சொன்னா, அல்லது வேறு விதமாகவும் அந்த குற்றத்தை மேற்கொண்டு புலனாய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி திருப்தி ஏற்படும் பட்சத்தில் சப்செக்ஷன் 5 சொல்லப்பட்டிருக்கபடி ஒரு கட்டளையை ரத்து செய்யலாம், ஒரு ஆர்டர் போடுறாங்க. அப்ப சப்செக்ஷன் 5 என்ன சொல்றாங்க? ஒரு அழைப்பாணை வழக்காக இருக்கும் பட்சத்தில் ஒரு நீதித்துறை நடுவர் அவரால் விசாரிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, எதிரி கைது செய்யப்பட்ட தேதியிலிருந்து 6 மாத கால அளவிற்குள் புலன் விசாரணை முடிக்கவில்லை என்று சொன்னால், அப்ப அந்த ஐஓ என்று சொல்லக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் செய்யக்கூடிய அந்த விசாரணையை நிறுத்த வேண்டும். அல்லது சிறப்பான காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் நீதியின் நலனுக்காகவும் தொடர்ந்து அந்த புலன் விசாரணையை செய்வது அவசியம் என்று கருதுகின்ற பொழுது அந்த நீதித்துறை நடுவர் அந்த குற்றத்தை மேற்கொண்டு நீங்கள் புலன் விசாரணை செய்யுங்கள் என்று சொல்லி அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு அறிவுறுத்துவார். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை 6 மாசம் வரை தண்டிக்கூடிய ஒரு வழக்காக இருக்கும் பட்சத்தில் 6 மாசத்துக்குள்ள நீங்க என்ன பண்ண, சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிடணும். ஒரு சம்மன் கேஸாக இருக்கும் பட்சத்தில் அந்த சம்மன் கேஸை விசாரிக்கக்கூடிய புலன் விசாரணை அதிகாரி 6 மாதத்திற்குள்ளாக அந்த வழக்கை விசாரணை செய்து இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். அவ்வாறு 6 மாதத்திற்குள்ளாக தாக்கல் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த வழக்கை அத்துடன் நிறுத்தி வைக்க வேண்டும். அப்ப ஜேஎம் என்ன பண்ணுவாங்க, ஜுடிஷியல் ஆபீசர் என்ன செய்வாங்க, ஒரு சம்மன் கேஸ் 6 மாசமா நீங்க வந்து விசாரணை செய்திருக்கீங்களே, 6 மாசத்துக்குள்ள விசாரணை நடத்தி முடித்திருக்கணுமே, ஏன் நீங்க முடிக்கல, சரி விசாரணை இதோட நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிடுவாங்க. மேற்கொண்டு அந்த வழக்கு வந்து இன்னும் எங்களுக்கு டைம் வேணுங்க, நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐவர் சொல்றாருன்னு சொன்னா, அப்ப அந்த ஜேஎம் எதை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எதை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதி எதை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீதியின் நலனுக்கு உகந்தது என்று, in the interest of justice கருதுகின்றபடிதான், கருதும் பட்சத்தில் மேற்கொண்டு அந்த வழக்கை விசாரிக்க அவர் உத்தரவிடலாம். அப்ப நீதியின் நலனுக்கு உகந்ததா என்று பார்ப்பார்கள். 6 மாசத்துல விசாரிக்க வேண்டிய ஒரு கேஸ் வந்து அவர் விசாரிச்சு முடிக்கல ஐஓ, அப்ப கேஸ் நீங்க நிறுத்துருங்க, புலன் விசாரணை செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லிடலாம். மேற்கொண்டு ஐஓ டைம் கேட்கிறாரு. அப்ப மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்வாங்கன்னா, மேற்கொண்டு இது விசாரிச்சா இது நல்லதுதானா, அப்ப நீதி கிடைக்குமா, நீதியினுடைய நலனுக்கு உகந்ததா, நீதியினுடைய நலனுக்கு உகந்ததாக இருந்தால் மட்டுமே அனுமதி கொடுக்க முடியும், எல்லாம் முடியாது.
இதான் சப்செக்ஷன் 5ல சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 5. இப்ப சப்செக்ஷன் 5ல வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஜட்ஜ் ஐயா. இப்ப ஐஓக்கு வேற என்ன வழி இருக்கிறது, அடுத்த ஆப்ஷன் என்ன? அதுதான் சப்செக்ஷன் 6ல சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 6 ஆஃப் சிஆர்பிசில சொல்றாங்க. அவ்வாறு ஒரு நீதித்துறை, குற்றவியல் நீதித்துறை நடுவர் அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பிக்கின்ற பொழுது அந்த உத்தரவை எதிர்த்து கோர்ட் ஆஃப் செஷனுக்கு போகலாம். அப்ப கோர்ட் ஆஃப் செஷனுக்கு ஆன் அப்ளிகேஷன் ஒரு மனுவின் பேர்ல போடுறாங்க ஒரு ஐஓ. அப்ப கோர்ட் ஆஃப் செஷன் வந்து மனநிறைவு அடையும் பட்சத்தில் மாவட்ட அமர்வு நீதிபதி அவர்கள் மனநிறைவு அடையும் பட்சத்தில் மேற்கொண்டு அந்த வழக்கு வந்து புலன் விசாரணை செய்வதற்கு அவர் உத்தரவு பிறப்பிப்பார். அங்கேயும் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். நாம் சிபிஎஸ்ல பார்க்கிறோம், நார்மலாக செகண்ட் அப்பீல் போகணும்னு சொன்னா என்ன, அது சப்ஸ்டான்ஷியல் ஃபேக்ட் ஆஃப் சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா இருக்க வேண்டும். இப்ப சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா போதுமான அளவிற்கு அதில் சட்ட பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் தான் அண்டர் செக்ஷன் 100 படி நம்ம செகண்ட் அப்பீல வந்து நம்ம we can be filed. அப்பதான் செகண்ட் அப்பீலே வந்து லை ஆகும். அதை போலதான் அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 5 படி 6 மாசத்துக்குள்ள புலன் விசாரணை செய்து முடிக்க முடியாத ஒரு வழக்கை வந்து மேற்கொண்டு நீங்க புலன் விசாரணை செய்ய வேண்டாம் அப்படின்னு ஜேஎம் சொல்லிட்டாங்க. அதையும் மீறி ஐஓ கேக்குறாங்க, இல்லைங்க இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க ஐயா, நாங்க புலன் விசாரணை முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அப்ப ஜேஎம் வந்து நீதியினுடைய நலனுக்கு உகந்ததாக இருந்தால் ஒழிய அனுமதி கொடுக்க மாட்டார். நீதியினுடைய நலனுக்கு உகந்தது என்று தெரிந்தால் மட்டும்தான் அனுமதி கொடுப்பார், இல்ல அனுமதி கொடுக்க மாட்டார். அப்ப அனுமதி மறுத்துட்டார். அதன் பிறகு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி செஷன்ஸ் கோர்ட்டுக்கு தான் போகணும். இப்ப செஷன்ஸ் கோர்ட்டு போயிட்டு அங்க ஒரு அப்ளிகேஷன் போடுவாங்க, இந்த மாதிரி இது சம்மன் கேஸுங்க 6 மாசத்துல விசாரிக்க முடியாம போயிடுச்சு, அதுக்கான காரணங்கள் இதுதான், இது நியாயமான காரணம், மேற்கொண்டு இந்த வழக்க விசாரணை தான் இதுல உண்மைத்தன்மை தெரிய வரும், அப்பதான் எதிரிகள் வந்து இதுல இருந்து தப்பிக்க முடியாது, இது நீதியினுடைய நலனுக்கு உகந்ததாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணங்களை அவர் எழுத்துப்பூர்வமாக கோர்ட் ஆஃப் செஷனில் கேட்கின்ற பொழுது அந்த மனுவை விசாரிக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அவங்களுக்கு திருப்தி ஏற்பட வேண்டும். சரி பரவாயில்ல, மேற்கொண்டு இந்த வழக்கு வந்து விசாரிப்பதற்கு இந்த ஐஓக்கு நம்ம வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் மனநிறைவு அடையும் பட்சத்தில் அங்கேயும் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தான். அப்ப என்ன செய்வாங்கன்னா அந்த ஐஓக்கு அந்த உத்தரவை பாஸ் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் அந்த ஐஓ செயல்படலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 6. இதுல தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட்டும் வந்திருக்கு. ஏனென்று சொன்னால் அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 2ல கிளாஸ் 1 சப் கிளாஸ் B ல சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 161 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 1 சப் கிளாஸ் B. அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 1 சப் கிளாஸ் B எதை பற்றி பேசுகிறது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இது தமிழ்நாடு திருத்தம் இங்கதான் பொருந்ததுன்னு சொல்றாங்க. ஒரு போலீஸ் ஆபீசருடைய கஸ்டடியில ஒரு அக்யூஸ்ட் இருக்கிறார், அந்த அக்யூஸ்ட நேரடியா கொண்டு வந்து நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தணும். அவ்வாறு நேரடியாக ஒப்படைத்தால் இன்றி அவருக்கு ஜுடிஷியல் கஸ்டடி கொடுக்க கூடாது. நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் ஐயா ஆனந்த் வெங்கடேஷ் அவங்க ஒரு அற்புதமான தீர்ப்பை இப்ப லேட்டஸ்டா கொடுத்தாங்க. ஏனென்று சொன்னால் ஒரு பிடி வாரண்ட் இஷ்யூ பண்றாங்கன்னா அந்த பிடி வாரண்ட் இஷ்யூ பண்றப்ப ஜெயில இருப்பாரு அக்யூஸ்ட். ஆனா போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணுவாங்க, இவர் மீது இவர் ஜெயில இருக்கிறாரு, பிடி வாரண்ட் எங்களுக்கு வேணும், பிரிசனர் டிரான்ஸ்மிட் வாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எழுத்துப்பூர்வமா ரெக்கார்ட்ஸை கொண்டு வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனா தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் இதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, அதுல அந்த ஜெயில இருந்தாலும் அந்த அக்யூஸ்ட கொண்டு வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட பிறகுதான் நாங்க உங்களுக்கு
கஸ்டடி, ஜுடிஷியல் கஸ்டடி கொடுக்க முடியும். பிடி வாரண்ட் வந்து நாங்க எங்களால வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்ப நேரடியா வரணும். He shall be, the accused shall be present before the court. இல்லனா அந்த பிடி வாரண்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. எதிரி வந்து ஒரு காவல்துறையுடைய காவலில் இல்லாத போது வேற இடத்துல இருக்காங்க, அக்யூஸ்ட வேற இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யலாம்னா நேரடியா கொண்டு வந்து ஆஜர்படுத்தணும்னு சொல்லலாம், அல்லது த்ரூ எலக்ட்ரானிக் மீன்ஸ் அதன் மூலமாகவும், ஐ மீன் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாகவும் அவரை முன்னிலைப்படுத்தலாம். விசி மூலமா, வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக முன்னிலைப்படுத்த முடியாத பட்சத்தில், அந்த எதிரியை நேரடியாக, அந்த அக்யூஸ்ட நேரடியாக கொண்டு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியாத பட்சத்தில் அவரை காவலில் வைப்பதற்கு உத்தரவிடக் கூடாது. இது தமிழ்நாடு. அந்த அக்யூஸ்ட் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அக்யூஸ்ட கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜர்படுத்துங்க. அதன் பிறகுதான் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடி வாரண்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. 22/9/2003 வருடத்திலிருந்து இந்த 2 விஷயங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற ஒரு அக்யூஸ் இருக்காருன்னு சொன்னா அவரை நேரடியாக கொண்டு வந்து கோர்ட் முன்பாக, நடுவர் முன்பாக அவரை ஆஜர்படுத்த வேண்டும். அப்பதான் அவருக்கு என்ன பண்ண முடியும்? ஜுடிஷியல் கஸ்டடி, ரிமாண்ட் கொடுக்க முடியும். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவரை வந்து நேர்ல வந்து ஆஜர்படுத்துங்க, அல்லது வீடியோ கான்பரன்ஸ் மூலமாகவும், அதாவது மின் சாதன ஊடகம் மூலமாக கூட அவரை முன்னிலைப்படுத்த வேண்டும், ஆஜர்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் ரிமாண்ட் கொடுக்க முடியாது. ஜுடிஷியல் கஸ்டடி, ரிமாண்ட் எடுத்துக்க மாட்டாங்க, அவரை நேரடியாக கொண்டு வந்து ஆஜர்படுத்த வேண்டும். இதில் நிறைய வழக்குகள் இருக்கு சார், வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. அந்த வழக்குகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு பிராக்டிஸ்க்கும் யூஸ் ஆகும், அட் த சேம் டைம் நம்முடைய ஜுடிஷியல் எக்ஸாம்க்கும் இது யூஸ் ஆகும். ஏன்னா இதுல நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. Under section 167 subsection 2, to cases arising out of ஒரு எம்எல்ஏ, இது வேற ஒரு ஆக்ட். இது இந்த வழக்குல சொல்றாங்க சார், as per provisions of section 4 subsection 2 of CRPC, the procedure contained therein applies in respect of special status as well, unless applicability of provisions is expressly barred. Moreover, section 44 to 46 இத சொல்லிட்டு வந்து இந்த வழக்குல சொல்றாங்க, அசோக் முனிலால் ஜெயின் வெர்சஸ் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட். அசோக் முனிலால் ஜெயின் வெர்சஸ் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் 2018 வால்யூம் 16 SCC பேஜ் நம்பர் 158. 2018 வால்யூம் 16 பேஜ் நம்பர் SCC பேஜ் நம்பர் 158. செக்ஷன் 4 சப்செக்ஷன் 2 ஆஃப் CRPC கொண்டு வராங்க, அந்த ப்ரொசீஜர் இங்க கொண்டு வராங்க. இந்த 167 உடைய ஸ்கோப்பை சொன்ன வழக்கு. Under section 167 is the sole repository of the power of remand during investigation. No magistrate can travel outside the section to exercise the power. No magistrate can travel outside the section to exercise this power. Chandayam Maki, CHA NDA YAM, Chandayam Maki, MAKKI, Maki. இதனுடைய ஸ்கோப்பை under section 167 இதனுடைய ஸ்கோப்பை சொன்ன வழக்கு.
Chandayan Maki. Chandayam Maki versus State of Kerala, 1980, Criminal Law Journal, page number 1195, within bracket Kerala போட்டுங்க. Chandayam Maki versus State of Kerala, 1980, Criminal Law Journal, page number 1195, within bracket Kerala. இப்போ ஆர்டிகல் 91 அப்ப லீகல் எய்டு கொடுக்குறாங்க, ரிமாண்ட் ஆஃப் அண்டர் ட்ரையல்ஸ் இதெல்லாம் வருது. அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் ஆர்டிகல் 21 பற்றி இதுல டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த வழக்குல தான் உசைனாரா கட்டூன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். ஏன்னா இந்த 167 படிக்கிறீங்கன்னு சொன்னாவே இதை வைத்துதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே ஒரு மாற்றம் கொண்டு வந்தார்கள். அண்டர் ஆர்டிகல் 39 கேபிட்டல் ஏ ஃப்ரீ லீகல் எய்ட் எல்லாம் இங்கதான் வராங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள், when an under trial who has been in detention for 90 days or 60 days, as the case may be, is produced before the magistrate held, he is bound to inform the accused that he is entitled to bail as provided by proviso A to section 167 subsection 2. அப்ப under section 167 subsection 2 clause A அதை மறக்க கூடாது. Held, further the state is bound to provide free legal aid to enable the accused to exercise the right, and the magistrate must ensure that he is so provided. This constitutional mandate held binds every magistrate and every state government magistrate to apply his mind before passing remand order. நீங்க இதை படிக்கின்ற பொழுது இந்த வார்த்தையில் சொல்றாங்க, magistrate to apply his mind before passing remand order. இதே வார்த்தைகள் தான் இப்ப 2019 கொண்டு வந்திருக்கிறாங்க. கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ், அதுல பெயில் என்ற அந்த ரூலை எடுத்து படிச்சு பாருங்க. அந்த ரூல்ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, ஓன் பவுண்ட்லயும் விடலாம், அவர் ஏழையா இருந்தாலும் அவர் அப்போதே ரிமாண்ட் கொடுக்கிறப்ப அவர் வந்து பெயில ரிலீஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கொடுத்திருக்கக்கூடிய பவர். ஏன்னா இந்த பவர் வந்து எல்லாருக்கும் தேவைப்படும். அது 30 நாள் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த 60 நாள் எதிலிருந்து கணக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், இந்த 30 நாள் எதிலிருந்து கணக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். 60 நாள் சொன்னாவே from the date of remand. 90 நாள் சொல்றாங்கன்னா from the date of remand. இது எல்லாவற்றையும் நாம் பார்க்க வேண்டும். இதுக்கு நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஏனென்று சொன்னால் இந்த ஜட்ஜ்மெண்ட் பார்ப்பதற்கு முன்பாக நமக்கு மிகவும் முக்கியமான கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல ரூல் நம்பர் 12 சப் ரூல் 3ல சொல்றாங்க, அந்த அக்யூஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க, போலீஸ் ஆபீசர் கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு சொன்னா அவர் இன்டிஜென்ட் பர்சனாக இருக்கும் பட்சத்தில் அவரால் சூரிட்டிஸ் வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அந்த நீதித்துறை நடுவரானவர், நீதிபதியானவர் தனது சொந்த ஜாமீனிலேயே விடலாம். அப்ப நேச்சர் ஆஃப் த அஃபென்ஸும் பார்ப்பாங்க, பாசிபிலிட்டி ஆஃப் தி அக்யூஸ்டு அதையும் பார்ப்பாங்க. இவரை ஓன் பெயில்ல விட்டா இவர் அப்ஸ்காண்ட் ஆயிடுவாரா அதையும் பார்க்க வேண்டும். அந்த குற்றத்தினுடைய தன்மையையும் பார்க்க வேண்டும், நேச்சர் ஆஃப் தி அஃபென்ஸும் பார்க்கணும். இந்த ரெண்டு விஷயங்களையும் பார்த்துட்டு அவர் ஏழையா இருக்கிறாரு, அவரால் வந்து 2 சூரிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, இது மாதிரி சூழ்நிலை கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் ரூல் நம்பர் 12 சப் ரூல் 3 படி அப்ப அக்யூஸ்ட் எப்படி இருக்கணும்? the accused who are indigent and unable to furnish sureties may be released on their own bond after taking into consideration the nature of the offense and possibility of the accused not absconding. abscond ஆயிடுவாரான்னு பார்ப்பாங்க.
ஏன்னா இந்த ரூல்ல வந்து நிறைய விஷயங்களை கேள்வி கேட்பதற்கு இருக்கு. இந்த ரூலை வந்து தனியா ஒரு செஷன் நான் எடுக்கணும்னு பிளான் பண்ணிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரூல்ல இருந்து இன்டர்வியூலும் சரி, நம்முடைய கொஸ்டின்லயும் சரி, ஜுடிஷியல் கொஸ்டின்லயும் சரி, கண்டிப்பாக நிறைய கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப இந்த வழக்குல சொல்றாங்க, இந்த 60 நாட்கள் வந்து எப்படி கணக்குல எடுத்துக்கிறது? அப்ப எதிரியை அக்யூஸ்ட வந்து ரிமாண்ட் டேட் கொடுத்தாங்க இல்லைங்களா, நீங்க ஜெயில வைங்கன்னு சொல்லி, ஜுடிஷியல் கஸ்டடி வைங்கன்னு சொல்லி, அந்த ரிமாண்ட் தேதியை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதிரியை, அந்த அக்யூஸ்ட வந்து ஜெயில வைப்பதற்கு, காவலில் வைப்பதற்கு உத்தரவிட்ட தேதியிலிருந்து 60 நாள் from the date of remand, அதுதான் கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா 125 வந்து பல தீர்ப்புகள் வந்திருக்கு. 125 ஃபைல் பண்ண தேதியிலிருந்து எடுத்துக்கொள்ளுமா? ஏன்னா மெயின்டெனன்ஸ் கொடுக்க சொல்லி ஒரு கோர்ட் வந்து உத்தரவு போட்டாங்கன்னு சொன்னா, அல்லது நீதிமன்றம் அந்த 125ல உத்தரவு போட்டாங்க பாருங்க, அந்த தேதியிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்று சொல்லி பல தீர்ப்புகள் இருக்கிறது. சில முரண்பட்ட தீர்ப்புகளும் இருக்கின்றன. ஆனால் இறுதியாக வந்த தீர்ப்புல சொல்றாங்க from the date of filing and application, அதை தான் கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதை போலதான் இந்த 60 நாட்கள் கணக்கை எடுக்கின்ற பொழுது from the date of remand, அந்த தேதியிலிருந்து 60 நாள் முடிஞ்சிருக்கணும் சார். அப்படின்னா நாம பெயில் பெட்டிஷன் எப்ப போட முடியும்? 61வது நாள் தான் நம்ம பெயில் பெட்டிஷனை போட முடியும். சரிங்க, 61வது நாள் நம்ம பெயில் பெட்டிஷன் போடுறோம். 62வது நாள் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்துல அவரை பெயில்ல விட முடியுமா முடியாதா? இதான் கேள்வி. ஏன்னா நம்ம போடுற பெயில் வந்து மேண்டட்டரி பெயில் ப்ரொவிஷன். அப்ப மேண்டட்டரி பெயில் ப்ரொவிஷன்ல நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்றோம். 60 நாள் முடியுதுன்னு பார்த்துட்டே இருக்கோம். 60 நாள் முடிஞ்சு போச்சு. அப்ப நம்ம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நம்ம என்ன பண்றோம்? பெயில் பெட்டிஷன் போடுறோம். அப்ப எந்த ப்ரொசீஜரை கையில எடுத்துக்கோங்க? அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி. அதுல 60 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. 60 டேஸ் உள்ளது குற்றம் எது? 10 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளோ அல்லது 10 ஆண்டுகளுக்கு உட்பட்டு தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை செய்திருக்கும் பட்சத்தில் அந்த எதிரிக்கு அறுபது நாட்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை அல்லது 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை ஒரு எதிரி செய்திருக்கும் பட்சத்தில் அவருக்கு 90 நாளை கணக்கில் எடுத்துக்கணும். அப்ப from the date of remand தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். என்ன பண்றாரு? வந்து மேண்டட்டரி பெயில்ல ஃபைல் பண்ணிட்டாரு. ஆனா போலீஸ் ஆபீசர், இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் என்ன பண்றாங்கன்னா 62வது நாள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. நார்மலா நம்ம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நம்ம பெயில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்றோம்னு சொன்னாவே, இன்றைக்கு ஃபைல் பண்றேன்னா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? நோட்டீஸ் போடுவாங்க. ஏபிபிக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க, அரசு தரப்புல இருந்து என்ன ஆட்சேபனை இருக்குன்னு சொல்லி. அடுத்த நாள் தான் என்ன பண்ணுவாங்க? திங்கட்கிழமை ஃபைல் பண்ணா செவ்வாய்க்கிழமை ஏபிபிக்கு நோட்டீஸ் ஆகும், புதன்கிழமை ஹியரிங் ஆகும். இது நார்மலான ஒரு விஷயம். சில நீதிபதிகள் வந்து இன்னைக்கு ஃபைல் பண்ணா அடுத்த நாளை விசாரணைக்கு எடுத்துப்பாங்க. இந்த வழக்கில் 61வது நாள் நம்ம கேஸ் வந்து மேண்டட்டரி பெயில் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியாச்சு. ஆனா 62வது நாள் வந்து ஐஓ வந்து என்ன பண்றாங்க? சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்ப உள்ள ரிமாண்ட்ல இருக்கிற அக்யூஸ்ட் வந்து வெளியில பிணையில விடலாமா விடக்கூடாது? இதான் கொஸ்டின். வினோத் குமார் நந்தா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா இந்த வழக்கில் சொல்றாங்க 60 நாளுக்குள்ள அவர் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும்னா பெயில விட்டு தான் ஆகணும். 62வது நாள் அவர் ஃபைல் பண்ணாருன்னு சொன்னா அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது. வினோத் குமார் BINOD AB வருது பாருங்க, அந்த B. வினோத் குமார் நந்தா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா 2004 கிரிமினல் லா ஜர்னல் NOC வித்தின் பிராக்கெட்ல NOC பேஜ் நம்பர் 126 ஒரிசா உயர் நீதிமன்றம் இதுல தெளிவா சொன்னாங்க from the date of remand இருந்து கணக்கில் எடுத்துங்க. 60 நாள் முடிஞ்ச பிறகு 61வது நாள் நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அப்ப அவரை என்ன பண்ணா வெளியில விட்டே ஆகணும். அடுத்த நாள் வந்து போலீஸ் ஆபீசர் வந்து ஐஓ வந்து சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணாலும் அதை பற்றி நீங்க வந்து கணக்கில் எடுத்துக்கூடாது. சட்டத்துல சொல்லப்பட்ட 60 நாளை மட்டும்தான் நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வினோத் குமார் நந்தா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா 2004 கிரிமினல் லா ஜர்னல்
within bracket NOC பேஜ் நம்பர் 126 ஒரிசா. அடுத்த வழக்கு கலாம் சின்னையா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். 1979 MLJ கிரிமினல், பேஜ் நம்பர் 641. கலாம்னா KALLAM, கலாம் சின்னையா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் AP, ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். 1979 MLJ criminal, page number 641. Bail granted under proviso A to section 167 clause 2 cannot be cancelled on the mere ground that the challan has been filed. Challan na enna artham? Charge sheet. Bashir versus state of Haryana, அந்த வழக்குல இதுதான் சொல்லியிருக்காங்க. கலாம் சின்னையா versus state of Andhra Pradesh, 1979 MLJ criminal, page number 641. சரிங்க, இந்த டிஃபால்ட் பெயில் இருக்கு. இந்த டிஃபால்ட் பெயில வந்து இங்க தெரிஞ்சுக்கணும். இந்த வழக்குல சொல்றாங்க ராகேஷ் குமார் பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆசாம். ராகேஷ் RAKESH, ராகேஷ் குமார் பால் PAUL, ராகேஷ் குமார் பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆசாம். 2017 வால்யூம் 15 SCC பேஜ் நம்பர் 67. இந்த வழக்கில் சொல்லப்பட்ட விஷயம் இதே மாதிரி ஒரு இன்னொரு விஷயத்தையும் ராம்பீர் ஷோகின் இந்த வழக்கிலையும் சொல்றாங்க. இந்த ராகேஷ் குமார் பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆசாம், 2017 வால்யூம் 15 SCC பேஜ் நம்பர் 67. இதுல சொல்லப்பட்ட அதே ஜட்ஜ்மெண்ட் தான் இன்னொரு கேஸ்லயும் அப்படியே சொல்றாங்க. இது 2018 வந்த ஜட்ஜ்மெண்ட். இது ராம்பீர், அவர் பேர் ராம்பீர் ஷோகின், SHOKEEN, ராம்பீர் ஷோகின் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் NCT ஆஃப் டெல்லி, நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி, 2018 வால்யூம் 4 SCC பேஜ் நம்பர் 405. இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, an accused is entitled to statutory bail அப்படின்னா default fail under section 167 subsection 2 class A. அதுல சொல்றாங்க CRPC, if the police failed to file the charge sheet within 60 days of his arrest for the offense punishable with imprisonment up to 10 years. 60 நாளுக்குள்ள நீங்க வந்து சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணா டிஃபால்ட் பெயில் வந்துருதுங்க. அப்ப அண்டர் செக்ஷன் 167 சப்செக்ஷன் 2 கிளாஸ் A அதை மறக்கவே கூடாது. ராம்பீர் ஷோகின் வெர்சஸ் ஷோகின் SHOKEEN, ஷோகின் வெர்சஸ் ஸ்டேட் NCT ஆஃப் டெல்லி, 2018 வால்யூம் 4 SCC பேஜ் நம்பர் 405. அடுத்த கேஸ்ல the filing charge sheet before bail is granted, bail வழங்குறதுக்கு முன்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுட்டா அதனுடைய நிலை என்ன? பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். அப்ப பெயில் வழங்குவதற்கு முன்பாக சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. இந்த வழக்குல சொல்றாங்க, even if it is found that no charge sheet was submitted within 90 days or 60 days, the case may be, but charge sheet was submitted before the accused applied for bail, it would not be open to the accused to claim that he is entitled to bail. அப்ப சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பெயில் அப்ளிகேஷன் போட்டு பெயில் வாங்கிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. அதுவும் இந்த 60 நாள் 90 நாள் முடிஞ்ச பிறகு ஒரு சார்ஜ் ஷீட் போட்டாலும் நம்மளை ஒண்ணு கட்டுப்படுத்தாது. ஆனா இது முடியறதுக்கு முன்னாடியே வந்து சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டாரு ஐஓ, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அந்த அக்யூஸ்டுக்கு would not be open to the accused to claim that he is entitled to bail. அவர் வந்து எனக்கு பெயில் கொடுங்கன்னு சொல்லி உரிமையா கேட்க முடியாது. ஏன்னா பெயில் இஸ் ரைட், ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன். ஏன்னா 60 நாள்ல பெயில் வந்து பெயில் பெட்டிஷன் 60 நாள்ல வந்து அவங்க சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டாங்க. அதை போலவே 90 நாள்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த நேரத்துல வந்து இவர் வந்து எனக்கு பெயில் கொடுத்தாங்கன்னு சொல்லி right by invoking section 167 subsection 2 class A of the code, because as soon as
the charge sheet was submitted, the period of remand pending investigation came to an end, and the provisions of section 167 subsection 2 class A would cease to apply to such a case, and in such a case bail can be granted only on merits under chapter 33 of the code. இப்ப 90 நாள்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அக்யூஸ்டுக்கு பெயில் வந்து சட்டப்படி எனக்கு கொடுக்கணும், நீங்க பெயில் கொடுக்கணும் கேட்க முடியாது. ஆனால் சிஆர்பிசில சாப்டர் 33 படி மெரிட்ல வேணா விடலாம். ஒரு மர்டர் கேஸ் இருக்கு, செஷன்ஸ் கோர்ட்ல நம்ம பெயில் பேசுறோம், 60 நாள் 70 நாள் 80 நாள் 85 நாள் ஆகிடும், இன்னும் ஒரு 5 days வெயிட் பண்ண வேணும். அந்த நேரத்தில் நம்ம பெயில் பேஷன் போட்டு பேசினாலும் அப்ப மெரிட்ல என்ன பண்ணுவாங்க, செஷன் ஜட்ஜே அதை பார்ப்பாங்க. மெரிட்ல அவர் விடணும்னா கண்டிப்பா விடலாம். அதுக்குள்ள சார்ஜ் ஷீட் போட்டா மெரிட்ல தான் விட முடியுமே தவிர அக்யூஸ்ட் வந்து எனக்கு ரைட் இருக்கு, I am entitled to get the bail அப்படின்னு சொல்ல முடியும். under section 167 subsection 2 class A of CRPC படி இப்ப இந்த default bail இத சொல்றாங்க, accused is entitled to statutory bail, அதுதான் default bail. under section 167 subsection 2 class A CRPC, if the police failed to file the charge sheet within 60 days of his arrest for the offense punishable with imprisonment up to 10 years. 60 நாட்களுக்குள்ளாக நீங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்கா பெயில்ல விட்டே ஆகணும். இதுதான் ராகேஷ் குமார் பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அசாம் இந்த வழக்கில் சொன்னாங்க. ராகேஷ் குமார் பால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அசாம் 2017 volume 15 SCC page number 67. Rakesh Kumar Paul 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 versus State of Assam 2017 volume 15 SCC page number 67. இதே விஷயத்தை ராம்பீர் ஷோகீன் versus State NCT of Delhi. ராம்பீர் ஷோகீன் SHOKEEN ராம்பீர் ஷோகீன் versus State NCT of Delhi 2018 volume 4 SCC page number 405. ராம்பீர் ஷோகீன் versus State NCT of Delhi 2018 volume 4 SCC page number 405. 60 நாளா சார்ஜ் ஷீட் போட்டு ஆகணும், போடலாம் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணணும், டிஃபால்ட் பெயில் தான், அக்யூஸ்ட் பெயில் கொடுத்து ஆக வேண்டும். The filing charge sheet before bail is granted. நீங்க பெயில் அப்ளிகேஷன் போடல, அதுக்கு முன்பாக சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அக்யூஸ்ட் வந்து would not be open to the accused to claim that he is entitled to bail within 90 days or 60 days. அதுக்குள்ள charge sheet was submitted before the court. இந்த நேரத்தில் வந்து the accused applied for bail. accused bail application போட்டிருக்காரு, இருந்தாலும் ஐஓ என்ன பண்ணிட்டாங்க, சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டாங்க. அது 90 டேஸா இருக்கலாம் அல்லது 60 டேஸா இருக்கலாம். இப்ப சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அக்யூஸ்டுக்கு பெயில் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 90 நாள் அவங்க ஃபைல் பண்ணிட்டாங்க, 60 நாள்ல ஃபைல் பண்ணிட்டாங்க. அப்ப எதை பார்ப்பாங்க நீதிமன்றம், மெரிட்டை தான் பார்க்கணும். அந்த நேரத்தில் நம்ம வந்து டிஃபால்ட் பெயில் கேட்க முடியாது. ஏன்னா 90 நாள்ல இருந்து சார்ஜ் ஷீட்டை வந்து ஐஓ பண்ணிட்டாரு, ஐஓ ஃபைல் பண்ணிட்டாரு, ஃபைல் பண்ணிட்டாரு, அல்லது 60 நாள் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து ஃபைல் பண்ணிட்டாரு. இந்த நேரத்தில் அக்யூஸ்ட் போயிட்டு எனக்கு டிஃபால்ட் பெயில் கொடுங்க, under section 167 subsection 2 class A of CRPC படி எனக்கு டிஃபால்ட் பெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரைட்டா கேட்க முடியாது. ஏன்னா பெயில் இஸ் ரைட், ஜெயில் இஸ் எக்ஸெப்ஷன். அப்ப 90 நாட்களுக்குள்ளாக சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டாலோ அல்லது 60 நாட்களுக்குள்ளாக இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டாலோ ஒரு அக்யூஸ்டு ரைட்டா பெயில கேட்க முடியாது. ஆனால்
அந்த நீதிமன்றம் சாப்டர் 33 ஆஃப் சிஆர்பிசின் படி மெரிட்ல வேணா கன்சிடர் பண்ணலாம். ஹீராமேன் வெர்சஸ் ஸ்டேட், ஹீராமேன் வெர்சஸ் ஸ்டேட் 1975, கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 1508, விதின் பிராக்கெட் ALL போட்டுங்க. ஹீராமேன் வெர்சஸ் ஸ்டேட் 1975, கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 1508.